இன்னைக்கு சோட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நிறைய பேர் பொதுவா என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து ட்ரைனிங் சென்டர்ல போய் ஸ்டே பண்ணி கத்துக்கிட்டாங்கன்னா ஓனரை மறந்துடுவாங்களா அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. டாக்ஸ் என்னைக்குமே ஓனர் ஃபேமிலியோ மறக்க கூட மாட்டாங்க. அவங்க ட்ரைனிங் சென்டருக்கு வரதே வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிறதுக்கு தான். இப்ப நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா படிப்பு வந்து ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒபீடியன்ஸ், நல்ல விஷயம் என்னன்னு கத்துக்கிறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், டைம்க்கு வந்து சேருங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்னு விஷ் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். கிளாஸ் டைம்ஸ்ல வந்து மேடமோ சாரோ வந்து கிளாஸ் எடுக்கும் போது நடுவுல பேசாதீங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். ஸ்கூல்ல எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைங்க வெளியவும் இருப்பாங்க, பெரியவங்களை பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. டாக் ட்ரைனிங் வந்து ரொம்ப அவசியமானு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு டாக பொறுத்தது. நீங்க அனுப்புற ட்ரைனிங் சென்டரை பொறுத்து இருக்கு, ட்ரெயினரை பொறுத்து இருக்கு. சில டாக்ஸ் அவங்கள கத்துக்குவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களே அவங்க டாக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. சில பேரால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி டாக்ஸ் தான் வந்து ட்ரைனிங் சென்டருக்கு போறாங்க. ஒரு ட்ரைனிங் சென்டரோட மெயினான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ்க்கு வந்து பேஷன்ஸ் என்னன்னு சொல்லி தருது. ஒரு டாகோட ட்ரைனிங் ஏஜ் வந்து 4 monthsல இருந்து 9 months. இந்த டைம்க்குள்ள முடிஞ்சாலும் எல்லா டாக்ஸுமே ட்ரெயின் பண்ணிருங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினரோட வேலை. உண்மையிலேயே அந்த ட்ரெயினர் வந்து ஒரு குவாலிஃபைடான ட்ரெயினரான்னு பார்த்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுங்க.